வணக்கம் நேயர்களே. தேமுதிகவின் கொடி நாளை கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கியும் நல உதவிகள் அளித்தும் வெகு உற்சாகமாக கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர். இன்றும் அதன் கொண்டாட்டங்கள் தொடர்பாக நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் காண இருக்கிறோம். கட்சியின் கொடி அறிமுகப்படுத்தப்பட்ட நாளுக்கு கொண்டாட்டமா என உலக கட்சியினரை வியந்து பார்க்கும் வண்ணம் தேமுதிகவின் கொடி நாளை ஆண்டுதோறும் தேமுதிகவினர் கொண்டாடி வருகின்றனர். தேமுதிக கொடி அறிமுகப்படுத்தப்பட்ட நாளான பிப்ரவரி 12ஆம் தேதியான நேற்று தமிழகம் முழுவதும் உள்ள தேமுதிகவினர் கொண்டாடி தீர்த்தனர். இந்நிலையில் தேமுதிக கொடி நாளையொட்டி சென்னை தசரதாபுரம் பேருந்து நிலையம் அருகே கழக கொடியை ஏற்றி வைத்தார் கேப்டனின் மூத்த மகன் விஜய பிரபாகரன். இதனையடுத்து அவருக்கு அப்பகுதி கழக நிர்வாகிகள் மாலை மற்றும் கிரீடம் அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதன் தொடர்ச்சியாக PT ராஜன் சாலை சந்திப்பு KK நகர் பூங்கா அருகில் கழக கொடியை ஏற்றி வைத்து தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார் விஜய பிரபாகரன். பின்னர் MGR நகர் மார்க்கெட் அருகே பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய விஜய பிரபாகரன் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் கழக கொடியை ஏற்றி வைத்து கொடி நாளை சிறப்பாக கொண்டாடி ஆரவாரம் செய்த கழக நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்த வரவேற்பு பார்த்து 40 வருஷம் முன்னாடி கேப்டன் எப்படி விருகம்பாக்கத்தில் வந்து இந்த கூட்டத்தை பார்த்து வரப்போற தேர்தலில் பல மாற்றங்கள் வரும்னு நான் நம்புறேன். ஏன்னா எல்லா கட்சிக்காரங்களும் சொல்றாங்க தேமுதிக ஓஞ்சி போச்சுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு கண்ணு தெரியாது, எனக்கு தெரியல. இங்க வந்து பார்த்தாதான் அவங்களுக்கு தெரியும் தேமுதிகவோட கெத்து என்னன்னு. எவ்வளவு ஆண்கள் இங்க ஜாஸ்தியா இருக்கீங்களோ அவங்களுக்கு ஈக்குவல் பெண்களும் இருக்காங்க. இல்ல எப்படா ஓஞ்சி போச்சுன்றது எனக்கு சுத்தமா புரியல. ஆண்கள்லாம் எனக்கு கேப்டனாகவும் பெண்களும் எனக்கு எங்க அம்மா பிரேமலதாவும் தான் என் கண்ணுக்கு தெரியுறீங்க. ஏன்னா நீங்க வேற நான் வேற இல்லைங்க, எல்லாருமே நம்ம ஒண்ணுதான். இன்னைக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுத்ததுக்கு தினகர் தெற்கு மாவட்ட செயலர் தினகர் அவர்களுக்கு நன்றி. அப்புறம் நம்ம லட்சுமி அண்ணன் ரொம்ப கேட்டுக்கினாரு கண்டிப்பா வரணும்னு. அப்புறம் இந்த ஏரியாவுக்கு எல்லாரும் எனக்கு தெரியும். RTO ராஜேந்திரன் அண்ணன், ஆட்டோ டிரைவர் குமார் அண்ணன், கண்ணன், எல்லாருமே எனக்கு ரொம்ப தெரியும். எல்லாருக்கும் நான் டெய்லி நான் பார்ப்பேன். என்னைய வந்து நீங்க ஏதோ விஜயகாந்த் பையன் பெரிய ஆளுன்னு நினைக்காதீங்க. உங்களோட நண்பன், உங்க ஃப்ரெண்ட், உங்க பிரதர், உங்க பிரதர் பாருங்க. நான் இங்க சிவன் பார்க் வெளியே போண்டா மஷ்ரூம் சூப்பும் குடிச்சிருக்கேன். எம்எல்ஏ ரோட்ல போட்டி இடியாவும் சாப்பிட்டுருக்கேன். இதே வடப்பள்ளி கிரீன் பார்க்ல பெரிய ஃபுட்டும் சாப்பிட்டுருக்கேன். அதனால நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. இங்க இருந்து பெரிய ஆள் இருக்கிறது முக்கியம் இல்லை, இங்க இருந்து பெரிய ஆள் இருக்கிறது தான் முக்கியம். அதான் எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. வரும் காலங்களில் தேமுதிக விஸ்வரூப வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்த விஜய பிரபாகரன் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்காக உழைத்து வருபவர் கேப்டன் விஜயகாந்த் ஒருவர் மட்டுமே என அவர் பெருமிதம் தெரிவித்தார். தேர்தலில் அதே விஸ்வரூப வெற்றி நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த இதுல அமையணும். ஏன்னா இது நம்ம தொகுதி, கேப்டன் வந்து உருவாக்குனது. இது முன்னாலே எங்களை காடுன்னு சொல்லியிருப்பாங்க கேப்டன். நான் சின்ன வயசுல இருக்கும்போது. இப்ப அவர் வந்து எவ்வளவு வருஷம் இங்க இருக்காரு. இது அவரோட கோட்டை. இந்த கூட்டத்தை பார்த்தா எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. ஏன்னா நான் வரும்போது பார்க்குறேன் ஃபுல் வெறும் யங்ஸ்டர்ஸ் தான் இருக்கீங்க. பைக்ல சும்மா ரெக்க கட்டி பறந்துட்டு வரீங்க கேப்டன் கேப்டன்ட்டு. அதே மாதிரி எல்லாரும் பிரபாகரன் அப்படின்னு என்னை கூப்பிடுறீங்க, கேப்டன் பிரபாகரன்னு. கேப்டன் எனக்கு பேர் வச்சது இவ்வளவு நாள் எனக்கு கூட, ஆனால் இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது எவ்வளவு புனிதமான பேர் அதுன்னு. அந்த பேரை நான் நிச்சயமா நிலைநாட்டுவேன். இன்னைக்கு கொடி நாள். அப்பா அடிக்கடி சொல்லுவாரு என் தொண்டர்கள் இல்லாம என்ன நான் எதுவுமே இல்லைன்னு. நம்ம கொடி இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் சும்மா எல்லா வார்டிலையும் பறக்கணும்னா அதுக்கு முதல் காரணம் நம்ம தொண்டர்கள் தான். அதுக்கு முதல்ல நன்றி. ஏன்னா நம்ம வெறும் சும்மா விருகையும் சொல்ல, தமிழ்நாடு 234 தொகுதி ஃபுல்லா எந்த வார்டில் போனாலும் தேமுதிக கொடி பறக்கும். ஏன்னா அவர் வந்து ஆரம்ப காலத்திலே
அந்த மாதிரி அவர் ரசிகர் மன்றத்தை கொண்டு வந்தார். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம அவர் மக்களுக்கு செஞ்சார். அப்பவே ஈழத்துக்கு போறேன் அவர் தெரியாது. அப்ப நான் கட்சி ஆரம்பிக்க போறேன், எதிர்கட்சியாக போறேன், நாளைக்கு சிஎம்ஓ ஆவேன், அவருக்கு அப்ப தெரியாது. அப்போ அந்த அளவுக்கு வலிமை வாழ்ந்த கட்சி இது. அதுக்கு முதல் நன்றி நம்ம தொண்டர்கள் தான். சும்மா எந்த வார்டு எப்போ போனாலும் நம்ம கொடி சும்மா பயங்கரமா பறக்கும். அது எவ்வளவு பெருமையான விஷயம். அது என்னைக்குமே நாங்க தலை வணங்குறோம். இப்போ வரவங்கெல்லாம் சும்மா வெட்டிடுவோன்ட்டு வராங்க. ஆனா எந்த எதிர்பார்க்குமே பார்க்காம 40 வருஷம் முன்னாடி மக்களுக்காக உழைச்சா இருப்பாருங்க. அவர் தான் தலைவர். கேப்டனை விமர்சித்தவர்கள் எல்லாம் தற்போது வி மிஸ் யூ கேப்டன் என்று வருத்தப்படுகிறார்கள் என்று விஜய பிரபாகரன் குறிப்பிட்டார். இப்போ யங்ஸ்டர்ஸ் நீங்க எப்படியெல்லாம் அவரை சித்தரிச்சீங்களோ, இப்போ அதே யங்ஸ்டர்ஸ் வந்து வி மிஸ் யூ கேப்டன், ப்ளீஸ் கம் பேக்ன்றீங்க. அவர் பேசுறப்ப எல்லாம் கம்முன்னு போயிட்டு இப்போ அவர் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கும்போது பேசுனா என்ன இது புரியல. இவ்வளோ வருஷம் மக்களுக்காக பேசினாரு, இப்போ பேசினா நீங்க ஜெயிப்பீங்கன்ற. இவ்வளவு வருஷம் மக்களுக்காக பேசினா மறந்து போயிடுச்சா உங்களுக்கு? என்ன டெய்லி வந்து காதுல இன்னைக்கு கேப்டன் நல்லது பண்ணார், ஓட்டு போடுங்க, கேப்டன் நல்லது ஓட்டு இதே சொல்லிட்டு இருக்க முடியுமா? இதை அவர் தங்க சுரண்டம் அவர் பேக்கெட்ல இருந்து மக்களுக்கு அள்ளி கொடுத்துட்டே இருக்கு. எவ்வளவு அவர் செஞ்சிருக்காரு. இருந்தாலும் கேப்டன் நீங்க முன்ன மாதிரி பேசுங்க, உங்களுக்கு ஓட்டு போடுறோம்னா. நான் ஒரு மீட்டிங்ல சொன்னா திருப்பி அதே தான் இப்ப சொல்றேன். அதே பேசுறேன்னு சொல்லாதீங்க. ஒரு தொகுதி எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியணும். நிறைய பேர் என்னை வந்து டைரக்ஷன் பண்றாங்க. தம்பி அப்படி பேசுங்க, கோபமா பேசுங்க, சைலண்டா பேசுங்க, சிரிச்சுட்டு பேசுங்கன்னு எல்லாரும் ஏக்குறீங்க. நான் ரோபோ இல்லை, ஓரளவுக்கு தான் என்னால பண்ண முடியும். ஏன்னா எல்லாரும் என்னை கேப்டனா பார்க்காதீங்க, என்னை விஜய் பிரபாகரனா பாருங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு நல்லது செய்வேன். மேலும் தேமுதிக இருக்கிறதோ அந்த கூட்டணிதான் வெற்றி பெறும் என விஜய பிரபாகரன் நம்பிக்கை தெரிவித்தார். அந்த 2.5% ஓட்டு எங்க இருக்கானோ அங்கதான் ராஜ்யம் இருக்கும். அதை யாரும் மறந்துடாதீங்க. அந்த 2.5% ஓட்டு அங்க இல்லைன்னா அது கூஜா தான், ராஜா இல்ல. ஆனா இது 2.5% ஓட்டு நீங்க சொல்றீங்க. வரப்போற தேர்தலில் அது டபுள் டிஜிட் ஆகலன்னா என்னன்னு கேளுங்க. அதனால எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கேன். எல்லா இடத்துலயும் வலிமை ஆயிட்டு தான் இருக்கு தேமுதிக. தவிர இறங்கு முகம், அது ஏறுமுகம் தான் இருக்கு. கேப்டன் வருவார், எலெக்ஷன் முன்னாடி வருவார், அனைத்து தொகுதிக்கும் பிரச்சாரம் செய்வார். எல்லாரும் தைரியமா இருங்க. கூட்டணி முடிவு எல்லாமே தலைவர் செய்வார். ஒரு குழு அமைச்சிருக்காங்க, அது எல்லாரும் அவங்க பேசிட்டு இருக்காங்க என்னன்ட்டு. வெற்றி கூட்டணி நம்மள்தான் தான் இருக்கும். நம்ம எங்க போறோமோ அந்த கூட்டணி தான் ஜெயிக்கும். இது இந்த ஃபார்முலா ப்ரூவன். விழாவின் இறுதியாக ஏழை எளிய மக்கள் 1000க்கும் மேற்பட்டோருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தையல் இயந்திரம், அயன் பாக்ஸ், சுமை தாங்கும் தள்ளுவண்டி, வேட்டி சேலை, வாலி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை விஜய பிரபாகரன் வழங்கினார். தேமுதிகவின் கொடி நாளை பல்வேறு மாவட்டங்களில் தேமுதிகவினர் எழுச்சியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடினர். திருப்பூரில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் கட்சி கொடிகளை ஏற்றி தேமுதிகவினர் கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக மாவட்ட செயலாளர் முத்து வெங்கடேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் நெருப்பெரிச்சல் பகுதி செயலாளர் செல்வகுமார் முன்னிலையில் 14வது வார்டு கழக செயலாளர் மதிவாரன் ஏற்பாட்டில் கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த ஏழை எளிய மக்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கி தேமுதிகவினர் மகிழ்ந்தனர். இதேபோன்று திருப்பூர் மாநகரம் மற்றும் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளான திருப்பூர், அவிநாசி, பல்லடம், தாராபுரம், உடுமலை, காங்கேயம் உட்பட மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் தேமுதிகவினர் கொடி மாலையொட்டி கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் அன்னதானம் வழங்கியும் கோலாகலமாக கொண்டாடினர். இதேபோல் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகர கழக தேமுதிக சார்பில் நகர 30 வார்டுகளிலும் கழக கொடி ஏற்றப்பட்டு பட்டாசு வெடித்தும் கேக் வெட்டியும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். தேமுதிக கொடியை தொகுதி பொறுப்பாளர் அண்ணாதுரை ஏற்றி வைத்தார். இதில் தேமுதிக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
இதனிடையே கழக கொடி நாளையொட்டி சேலம் புறநகர் கிழக்கு மாவட்டம் சார்பில் ஆத்தூர் ராணிப்பேட்டை எம்ஜிஆர் திடலில் நகர செயலாளர் சீனிவாசன் தலைமையில் கொடியேற்றும் விழா மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் கழக உயர்மட்ட குழு உறுப்பினர் AR இளங்கோவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தில் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் R சுபா ரவி, மாநில கேப்டன் மன்ற துணை செயலாளர் KA சுல்தான் பாஷா உள்பட மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள், தொண்டர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதனிடையே ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பகுதிகளில் வடக்கு மாவட்ட செயலாளர் முருகநாதன் தலைமையில் கழக கொடி நாள் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது. பரமக்குடி, நயினார் கோவில் பகுதிகளுக்கு உட்பட்ட குளத்தூர், முத்துப்பட்டினம், பெருமாள் கோவில், சோமநாதபுரம் ஆகிய பகுதிகளில் தேமுதிகவின் மூவர்ண கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர். வடக்கு மாவட்ட துணை செயலாளர் ஓவியர் சரவணன், நயினார் கோவில் ஒன்றிய செயலாளர் இருளாண்டி, பரமக்குடி ஒன்றிய செயலாளர் சந்திரபிரகாஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். கழக கொடி நாளை முன்னிட்டு நாமக்கல் தெற்கு மாவட்டம் தேமுதிக சார்பில் நாமக்கல், பேலுக்குறிச்சி, சேந்தமங்கலம், மோகனூர் போன்ற பல்வேறு பகுதிகளில் மாவட்ட செயலாளர் K விஜயன் கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சேந்தமங்கலம் பேரூர் நகர கழக செயலாளர் குணா உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். இதேபோல் கழகத்தின் 19ஆம் ஆண்டு கொடிநாள் தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் பேலுக்குறிச்சி பேருந்து நிலையம் அருகே புதிய கொடி கம்பத்திற்கு வர்ணம் பூசி தேமுதிக கொடியேற்றி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி தேமுதிகவில் இணைந்தனர். இவர்களுக்கு மாவட்ட செயலாளர் K விஜயன் சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கினார். பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் தென்னங்கன்று வழங்கப்பட்டது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. சேந்தமங்கலம் ஒன்றிய செயலாளர் P கணேசன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். கழகத்தின் கொடி நாள், கொடி அறிமுக நாள் என்று மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் பழைய கொடிகளை மாற்றி புது கொடிகளை ஏற்ற வேண்டும் என்று தலைவர் அவர்களின் ஆணைக்கிணங்க கேப்டன் கையசைக்கும் அசைவுதான் அந்த கூட்டணிதான் ஒரு பெரிய மாபெரும் வெற்றி கூட்டணியாக அமையப் போவது உறுதி என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கழக கொடி நாள் விழாவையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிழக்கு ஒன்றியம் ஏழாவூர், சுண்ணாம்புக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கட்சிக் கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்து தேமுதிகவினர் சிறப்பாக கொண்டாடினர். இதில் திருவள்ளூர் மாவட்ட கழக செயலாளர் பார்த்தசாரதி, கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இதேபோல் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மேற்கு ஒன்றியம் புவலம்பேடு, கிமுள்ளூர், சிறுவடா, தேர்வாய் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொடிநாள் விழா கட்சிக் கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பட்டாசுகள் வெடித்து புடவைகள், நோட்டு புத்தகம் ஆகியவை கொடுத்து தேமுதிகவினர் சிறப்பாக கொண்டாடினர். இதில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராமசுப்பிரமணியன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டம் பேர்ணம்பட்டு ஒன்றிய தேமுதிக சார்பில் கொடி நாளை முன்னிட்டு பேர்ணம்பட்டு சாத்கர் கிராமத்தில் தேமுதிக கட்சி கொடியினை ஒன்றிய செயலாளர் செல்வம் ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதேபோல் பேர்ணம்பட்டு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு குக்கிராமங்களில் தேமுதிக கட்சி கொடி ஏற்றப்பட்டது. ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களும் வழங்கப்பட்டது.
தலைமை கழக பேச்சாளர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் அப்போது உடன் இருந்தனர். இதேபோல் கழக கொடி நாளையொட்டியும் கேப்டன் விஜயகாந்த் பூரண நலம் பெற வேண்டியும் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான எல். வெங்கடேசன் தலைமையிலான 1000த்திற்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் முடிக்காணிக்கை அளித்தும் காவடி எடுத்தும் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். தலைவர் கேப்டன் அவர்கள் உடல்நல சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றபொழுது எங்களுடைய விழுப்புரம் மாவட்ட தேமுதிக சார்பிலே ஒரு நிர்வாகிகள் கூட்டத்தை போட்டு ஒரு நேர்த்திக்கடன் நாங்கள் இங்கே வேண்டுதலை வைத்தோம், ஒரு பிரார்த்தனை வைத்தோம். அந்த பிரார்த்தனையின்படி தலைவர் கேப்டன் அவர்களுக்கு உடல்நல சிகிச்சை பெற்று பூரண குணமடைந்தவுடன் இந்த மயிலம் முருகன் ஆலயத்திலே 1500 பேர் தங்களது முடிக்காணிக்கையை செலுத்த வேண்டும் என்று அந்த நேர்த்திக்கடனிலே பிரார்த்தனை வைத்திருந்தோம். அதன் அடிப்படையிலே தலைவர் கேப்டன் அவர்கள் அமெரிக்கா சென்று அங்கே சிகிச்சை பெற்று பூரண நலம் பெற்றதாக தகவல் வந்திருக்கிறது. அவரும் வீடியோ மூலம் பேசியிருக்கிறார். எனவே தலைவர் கேப்டன் அவர்கள் நலமடைந்ததை முன்னிட்டு இன்றைய தினம் மயிலம் முருகன் ஆலயத்திலே விழுப்புரம் மாவட்ட தேமுதிக சார்பிலே நாங்கள் 1500 பேர் முடிக்காணிக்கை செலுத்துவதாக நினைத்திருந்தோம். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை 2000த்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் தங்களது முடிக்காணிக்கையை செலுத்துவார்கள் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. சற்றேறக்குறைய 1000 பேரை தாண்டிவிட்டது. 1 மணி வரையிலே இந்த முடிக்காணிக்கை செலுத்துகின்ற நிகழ்ச்சி தொடரும். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஒரு 11:30 மணி அளவிலே காவடி எடுக்கப்படுகிறது. கட்சிக்காரர்களால் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக மயிலம் முருகனுக்கு காவடி எடுக்கப்படுகிறது. மகளிர் அணியைச் சேர்ந்த சகோதரிகள் பால் குடம் ஏந்தி பாலாபிஷேகம் செய்ய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தலைவர் கேப்டன் அவர்கள் பூரண நலமடைந்தது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது. தலைவர் கேப்டன் அவர்கள் 2005 தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தை மதுரையிலே ஆரம்பிக்கின்ற பொழுது அவருடைய ரசிகர்கள், அன்றைய தொண்டர்கள் எந்த மனநிலையிலே உற்சாகத்தோடு இருந்தார்களோ அந்த மனநிலையிலே இன்றைய தினம் இங்கே இருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவர் வந்தால் தமிழ்நாட்டிலே அரசியல் மாற்றம் நிகழும். பழையபடி கேப்டன் அவர்கள் கணீர் குரல் வளத்துடன் வருவாரேயானால் நிச்சயமாக தமிழகத்திலே இப்பொழுது இருக்கிற அரசியல் நிலை மாறும். தலைவர் கேப்டன் அவர்கள் தலைமையிலே இங்கே ஆட்சி அமையும். தமிழக மக்கள் அதை எதிர்பார்க்கிறார்கள். அதனுடைய முன்னோட்டமாகத்தான் இன்றைய தினம் தொண்டர்கள் ஆயிரக்கணக்கிலே திரண்டு இந்த மயிலம் முருகன் கோயிலிலே தங்களது முடியை காணிக்கையாக செலுத்தி வருகிறார்கள். நிச்சயமாக தலைவர் கேப்டன் அவர்கள் புத்துணர்ச்சியோடு வரப்போகிறார், புதிய அரசியல் மாற்றத்தை தரப்போகிறார் என்பதை நிரூபிக்கின்ற ஒரு விழாவாக இந்த விழா இருந்து கொண்டிருக்கிறது. தலைவர் உடம்பு சரியான உடனே மயிலம் முருகன் கோயிலில் நேர்த்திக்கடை மொட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டு மாவட்ட செயலர் 3 மாதத்துக்கு முன்னாடி அது தீர்மானம் போட்டது. அதன்படி டேட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க. 13ஆம் தேதி மொட்டை அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்போ தலைவர் நல்லா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். அவருக்கு ஆப்ரேஷன் எல்லாமே சக்ஸஸாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். அதனால் நேர்த்திக்கடன் செய்கிறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம். நானும் தலைவருக்காக வேண்டிக்கிட்டு தான் இன்றைக்கி நான் மொட்டை கொடுத்துருக்கேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைவர், நாங்களெல்லாம் உயிரினும் மேலாக கருதக்கூடிய எங்களுடைய கழக தலைவர் கேப்டன் அவர்கள் சிறிது காலமாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்து அவதிப்பட்ட சமயத்தில் தொண்டர்கள் மனம் மிகவும் வருந்தி இந்த இயக்கத்தை நடத்துகின்ற தலைவருக்கு இப்படி ஆகிவிட்டதே என்ற நிலையில் இருந்த சமயத்தில் தலைவர் அவர்கள் அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்காக சென்ற பொழுது நாங்களெல்லாம் இறைவனிடத்தில் எங்கள் தலைவர் மீண்டும் பழைய வல்லரசாக மீண்டும் எங்களை பழைய கம்பீரத்தோடு கொடுக்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் வேண்டி அதன் அடிப்படையிலே இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டத்தில் 1500க்கும் மேற்பட்ட நபர்கள் முடிக்காணிக்கை செலுத்துவதென்றவும் மகளிர் அணியை சார்ந்தவர்கள் பால் குடம் எடுத்து அபிஷேகம் செய்வதென்றவும் வேண்டிக் கொண்டோம். அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 3 நாட்களாக நாங்கள் விரதம் இருந்து இன்றைய தினத்தில் இங்கே முடிக்காணிக்கை செலுத்தி காவடி எடுக்க இருக்கின்றோம். காவடி எடுத்துக்கொண்டு நடைப்பயணமாக நாங்களும் மாவட்ட செயலர் அவர்களும் மாவட்ட நிர்வாகிகளும் மலைக்கு சென்று முருகனுக்கு அபிஷேகம் செய்து எங்களுடைய காணிக்கையை, எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தந்த முருகனுக்கு நாங்கள் காணிக்கை செலுத்துகிறோம். எங்கள் தலைவர் உடல்நலம் சீராக அமைந்து மீண்டும் எங்களை சந்தித்து இந்த கழகத்தை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அவருடைய தலைவருடைய ஆரோக்கியமே எங்களுடைய நலன். தலைவர் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும். நாங்கள் நல்லா இருந்தால் இந்த இயக்கம் நல்லா இருக்கும். இயக்கம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக தமிழகம் நல்ல பாதையிலே வளரும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அரசியலிலே இன்றைய தினத்திலே இருக்கின்ற அசாத சூழ்நிலையை தலைவர் அவர்களால் மட்டுமே சரி செய்ய முடியும் என்ற காரணத்தினால தலைவர்களுடைய உடல் ஆரோக்கியம் இந்த நாட்டிற்கு இப்போ தேவை என்பதை வலியுறுத்துகின்ற வகையில் நாங்கள் எல்லாம் மிகவும் சந்தோஷமாக உற்சாகத்துடன் நாங்களாகவே 1500க்கும் மேற்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்திலே 800 பேருக்கு தாண்டிவிட்டது. இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளாக
எப்படி 2000 2500 பேர் மொட்டையடிப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். டோக்கன் கொடுத்து மாற முடியவில்லை. அந்தளவுக்கு தொண்டர்கள் உற்சாகமாக வருகிறார். என்ன சொன்னால் 1000 பேர் சொன்னால் 500 பேர் தான் மொட்டையடிப்பாங்க சில இடத்துல. நாங்கள் 1500 பேர் முடிவு பண்ணப்போ இங்கே 2000 தாண்டிவிடும் போல தெரிகிறது. அதனால் இடம் பற்றாக்குறை வசதி இருக்கிறது, சூழ்நிலை இருக்கிறது. இதில் தொண்டர்கள் மிகுந்த உற்சாகமாக இருப்பது எங்களுக்கு மன நிம்மதியும் தெம்பையும் தருகிறது. இதேபோல் உலகம் முழுவதும் உள்ள தேமுதிகவினர் கேப்டனின் வேண்டுகோளை ஏற்று ஏழை எளிய மக்களுக்கு உதவியும் கழக கொடி நாளை உற்சாகமாக ஆரவாரத்தோடு கொண்டாடி மகிழ்ந்தனர். தன்மான தலைவர், தைரிய தலைவர் கேப்டனின் வேண்டுகோள் படி தமிழகத்தின் பட்டி தொட்டி எல்லாம் கழக கொடியை பறக்கவிட்டு ஏழைகளுக்கு நல்ல உதவிகளையும் வழங்கி அசத்தினர். கேப்டனுக்காக உயிரையும் கொடுக்க தயங்கா தொண்டர்கள். அப்படிப்பட்ட தொண்டர்களால் ஒரு நாள் நிச்சயம் தமிழகத்தின் முதல்வராவார் கேப்டன். இதனால் கோட்டையில் தேமுதிகவின் கொடி பறக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை என கூறி இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி நிகழ்வுகள், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், சென்னை 95. மின்னஞ்சல் news@captainmedia.in